ஏங்க நம்ம சிந்தாமணி வின் பண்ணிட்டாங்கங்க இந்த எலெக்ஷனில். அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவோட 72 வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்களாம் நம்ம சிந்தாமணி. அதை கேட்ட நம்ம சிந்தாமணி ஆட்களுக்கும் சிந்தாமணிக்கும் சந்தோஷம் தாங்கலை. நம்ம சிந்தாமணி வானத்தில் பறக்கிற ஃபீலிங்கில் தாங்க இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி உடம்பு ஃபுல்க ரோஜாப்பூ மாலையில் தாங்க குளிச்சுட்ருக்காங்க வின் பண்ண சந்தோஷத்தில். இங்கே பார்த்தா நம்ம மீனா முகத்தில் ஏன் ஆடாமல் நின்றுட்டுருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சுருதிக்கு வந்த காண்டு கண்ணாலேயே நம்ம சிந்தாமணியை எரிச்சிருவாங்க போல் நம்ம சுருதி அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்கங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா இவங்க குஷியில் இருக்க நம்ம மீனாவோட மொத்த ஃபேமிலி சோகத்தில் நிற்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கமிட்டி மெம்பர்ஸ் வராங்க. ஏங்க ஏங்க இன்னி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு பெட்டி எண்ணாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே போயிடறாங்கங்க. அந்த டைம் தாங்க நம்ம மீனாவுக்கு உசுரே வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கமிட்டி மெம்பர்லாம் திரும்பியும் ஓட்டை ரீஎலெக்ஷன் பண்ணி வந்து நம்ம மீனா வின் பண்ணிட்டாங்கங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ மாலை போட்டது எல்லாமே சிந்தாமணிக்கு காஞ்சு போன மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே நம்ம மீனா வின் பண்ணி ரோஜாப்பூ மாலையை நம்ம முத்து போட்டு நம்ம மீனாவை வெற்றிகரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள ஒட்டு மொத்த பேத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம மீனா தான் இனிமேல் தலைவி அப்படிங்கிற மாதிரி இருக்கையில் நம்ம முத்துவோட அப்பா அவங்களோட ஃப்ரெண்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி நான் வந்து மீனாவோட மாமனார் பேசுகிறேன், இனிமேல் நான் வந்து சங்க தலைவியோட மாமனார் அப்படிங்கிற மாதிரி வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காங்கங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவங்க தான் மனோஜை பற்றி பில்டப் ஓவராக கொடுத்துட்ருப்பாங்க. அவங்கள காண்டியத்திற்காக இன்றைக்கி நம்ம முத்தோட அப்பா அந்த பில்டப்பை கொடுத்துட்ருக்காருங்க. நம்ம மீனா பெரிய ரோஜாப்பூ மாலையோடையும் சந்தோஷத்தோடையும் மொத்த குடும்பமும் வீட்டுக்கு வராங்க. நம்ம விஜய் அவங்க காண்டில் உட்காந்துருக்காங்க, எங்கே வின் பண்ணிட்டாலோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்களா. முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாவை. இன்றைக்கி அப்புறமா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.